ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் சொன்னேன் இது மாதிரி அம்மாக்கிட்ட, நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா சொன்னாங்க, ஏம்மா இன்றைக்கி நாள் சரியில்லையாச்சு, ஏன் மொத போகிறீங்க, ஏன் உங்கள் மாமியார் எதுவும் சொல்லலையா அப்படின்னோடனே, இல்லைம்மா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் 1 வீக் வெளியில் ட்ரைனிங்க்காக போகிறாங்க, அதனால் இன்றைக்கி தான் பார்ப்பாங்க, இதை விட்டால் இன்னும் ஒரு 10 டேஸ் ஆகும், அதனால தான் அவங்க நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வரதுனா பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கம்மா அப்படின்னோடனே, சரி அப்போனா ஓகேம்மா, நீங்கள் வேணால் மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி போங்க, ஈவினிங் பார்ப்பாங்கல்ல அப்படின்னாங்க. ஈவினிங்லாம் பார்ப்பாங்கம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன், காரில் தானே போகிறோம் அப்படின்னோடனே, சரி நானும் வரலான்னு தான் நினச்சேன், அவங்க வரப்போ நம்ம எதுக்குன்ட்டு தான் நான் வரல, அடுத்த தடவை செக்கப் போகிறப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள அம்மா வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா வந்தால் என் மாமியாருக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அவங்க வந்தால் ஏன் வர்றாங்க, என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா அம்மா அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லாதனால எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் செலவு எல்லாமே பார்க்குறாரு. அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லா செலவுமே ஃபுல்லாக அவர் தான் பார்க்க போகிறாரு. அம்மா அண்ணன் மட்டும்தான், அவரும் வேலை பார்க்குறாரு, அண்ணி குடும்பம் இருக்கிறனால அம்மாவே அவங்கள பார்த்துக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழலில் அவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு எதுவும் அவங்க ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க அவங்கக்கிட்ட எதுவும் கேட்க முடியாது, அண்ணங்கிட்டையும் எதுவும் போயிட்டு தங்கச்சிக்கு பண்ணுன்னு சொல்ல முடியாது. அண்ணன் ஓரளவு நகையெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அதனால திரும்பியும் அவர்கிட்ட போய் எதுவும் இவங்களால் கேட்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறதுனால, அதனால நானும் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கம்மா, அவங்க பார்க்குறபடி பார்க்கட்டும், அவங்களே எல்லாம் செலவும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டியதில்லைம்மா, அவங்களே பார்க்குறேங்கிறாரு. அவர் தான் இந்த அளவுக்கு ஓரளவு நல்லா பணம் சம்பாதிக்கிறாரு, அவரே குழந்தைக்கு பார்த்துக்கட்டும், நீங்கள்லாம் ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டுலாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன். அதுக்கு இல்லைம்மா, என்கிட்ட இல்லாதது தான், இல்லைன்னா செய்யக்கூடாதுலாம் இல்லை, அண்ணனுக்குமே செய்யணும் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது, அவனே கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் அவன் இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால தான், வேறு வழி இல்லாதனால தான்மா நாங்கள் இது பண்ணுறோம், இல்லாட்டா உனக்கு செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாதுமா அப்படின்னோடனே, எனக்கு தெரியுமா, நம்ம குடும்ப சூழ்நிலை நமக்கு தெரியாதா, எனக்கு தெரியாத விஷயமா, நான் எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் இனிமேல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் இது பண்ண வரல, நான் ஏதாச்சும் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க செய்யாதீங்கம்மா அப்படின்னோடனே, சரிம்மா, நீ ஒன்றும் நான் கவலைப்பட்டுட்டு நீ அதையே நினச்சிட்டு இருக்காதம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல, பொண்ணுக்கு எதுவும் செய்ய முடியலன்ட்டு நீ தேவையில்லாமல் இது பண்ணாத, உன் சூழ்நிலை எனக்கு புரியுது, எனக்கு புரியாமல் கிடையாது, எனக்கு எல்லா சூழ்நிலையும் புரியுது, அதனால் நீ எதை பற்றியும் ஒரு மனசை போட்டு இது பண்ணிக்க வேண்டாம், நம்ம பார்ப்போம், நான் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப் பண்ணிவிட்டு வரேன், வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க என்னன்ட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், எனக்கே உன் கூட ஒரு வாரம்னாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் ஒரு 3 மந்த் வரைக்கும் எங்கேயும் ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இப்போ தானே 2 மாதம் ஆகிருக்கிறதுனால எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுனால எனக்கு வேறு வழி இல்லைம்மா, அதனால் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னோடனே, சரி நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு மாதம் போகட்டும், நானே பார்க்குறேன், நானும் அண்ணனுமே நேரில் பார்க்குறோம்மா, நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னோடனே, சரிம்மா நீ ஒன்றும் இது பண்ணாத, பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணாருமா, நேற்று கூட ஃபோன் பண்ணார், இது மாதிரி ஊருக்கு அடுத்த வாரம் அண்ணன் அண்ணியெல்லாம் வர்றாங்களாம், நீ அவங்கள கவனிமா, அதனால நீ எதை பற்றியும் யோசிச்சுட்டு நீ இது பண்ணிகிட்டு இருக்காதம்மா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ணன் அடுத்த வாரம் வராராம், நீ அண்ணன் பிள்ளைங்களை கவனி, இதை நினச்சிட்டு அண்ணன்ட்ட வர்றவங்கள்ட்ட நீ கவலைப்பட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்காத, அவன் வந்தால் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணி அப்புறம் பேசுவாங்க, இது தேவையா உனக்கு அப்படின்னோடனே, இல்லைம்மா எனக்கு ஒன்றும் இது இல்லை, இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு நம்ம செய்யக்கூடிய நிலமையில நம்மளால் இல்லைங்கிறப்போ எல்லா தாய்க்குமே ஒரு கவலை இருக்க தானம்மா செய்யும் அப்படின்னோடனே, அதை நினச்சி என்ன பண்ண போகிறோம், கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போதா, எதுவுமே ஆக போகிறதில்ல, நான் ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன தான் நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் உண்மை தான், என் மாமியார் ஒரு சில நேரத்தில் எங்கள் வீட்டில் பார்க்க முடியல பண்ண முடியலன்ட்டு அவங்க சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும், என்னடா இது இவங்க அப்படி சொல்கிறாங்களே பண்ணுறாங்களேன்ட்டு ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி விரக்தியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாத மாதிரி தானே அவங்களும் சொல்கிறாங்க,
நம்ம அதனால தான் வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஒன்று சொல்லறதுனாலும் மாமியார் அந்த அளவுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து சொல்கிறப்ப நமக்கு மனசு கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறது தான். இருந்தாலும் அம்மாக்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து வெளியில் காட்டிக்கிறது இல்லை. அதை அவங்கள்ட்ட காட்டிக்கிட்டேன்னா அவங்க வருத்தப்படுவாங்கங்கிறதுனால நான் எதையுமே வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது. எதையுமே வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து காட்டிக்கிறது இல்லை. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட்ட எங்கள் மாமியார் சிலப்போ சொல்கிறப்போ பண்ணுறப்போ ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக வந்து கவலை இருக்க தான் செய்யும். அது ஆனால் அது யோசிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம கவலைப்பட்டோம்னா கழுத்தில் இருக்க குழந்தையும்